அதாவது பிரெக்னன்சி அப்படின்றது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு அது ஒரு தவமாவும் இருந்துகிட்டு இருக்கு. பொதுவாக பிரெக்னன்சில என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 மாசம் மிடில் 3 மாசம் சொல்றாங்க இல்லையா, எப்படி டாக்டர் கேர் பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் 3 மந்த்ஸில் எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் தான் கரு உருவாகி வளருது. அந்த ஃபர்ஸ்ட் ஆர்கனோஜெனிசிஸ் சொல்லுவோம். அந்த 3 மாசத்துல தான் உறுப்புகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த உறுப்புகள் ஃபார்ம் ஆகிற டைமில் நமக்கு நல்ல ஹெல்த்தி நியூட்ரிஷன்ஸ் தேவைப்படும். ஃபோலிக் ஆசிட்லாம் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் அபார்ஷன் ரிஸ்க் அதிகமாக அதுவும் இருக்குது. ஏன்னா அபார்ஷன் ரிஸ்க் உருவாகிற குழந்தை கரு நார்மலாக இல்லைனாலும் யூட்ரஸே அதை அபார்ட் பண்ணிடும். இல்லை அந்த கரு ஃபார்ம் ஆகிட்டு அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரொஜெஸ்டராங்கிற ஹார்மோன்ஸ் ஏதாவது லெஸ்ஸாக இருந்தாலும் அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. எதனால ஒரு சில பேருக்கு 7 மாசத்துலேயே குறப்பிரசவம் ஆகுது டாக்டர்? 7 மாதத்தில் குறப்பிரசவம் ஆகிறது இந்த யூட்ரஸோட ஸ்ட்ரென்த்து சரியில்லை. யூட்ரஸோட வாய் பகுதி லூஸ் ஆகிடும். ஆக்சுவலாக நமக்கு மேக்ஸிமம் 5 days லேபில் மானிட்டர் பண்ணுவோம். இப்போ எக் எடுத்துகிட்டு 5 days மானிட்டர் பண்ணுவோம். அப்போ எக்கு நாங்கள் 13th 12th 13th டே ஆஃப் பீரியட்ஸில் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 days ஒரு 17th 18th டே அந்த மாதிரி கரு உள்ளே போட்டுருவோம். அப்புறம் மீதி ஒரு வாரம் 15 உள்ளே வளர ஆரம்பிக்கும். ஸோ கரு உள்ளே போட்டதுலேருந்து ஒரு 10 daysக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், பிளட் டெஸ்ட்டு. அதில் ப்ரெக்னன்சி பிளட் டெஸ்ட்டில் தெரிஞ்சு போய்டும் நமக்கு ப்ரெக்னன்சி ஆயிருக்கா இல்லையான்னு டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிக்கலாம். வணக்கம் மக்களே. ஸோ இப்போ நியூ லைஃப் வெல்னஸ் சென்டரோட டாக்டர் விஜயா கணேஷ் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான பதிவு பற்றி பேச போகிறாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். அதாவது பிரெக்னன்சி அப்படின்றது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். தவம், நிறைய பேருக்கு அது ஒரு தவமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஸ்டில் நிறைய பேர் அதில் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்க கோட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸில் போய் மாட்டிறாங்க. பொதுவாக பிரெக்னன்சியில் என்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு 3 மாதம் மிடில் 3 மாதம் சொல்கிறாங்க இல்லையா, எப்படி டாக்டர் கேர் பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் 3 மந்த்ஸில் எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் தான் கரு உருவாகி வளருது. அந்த ஃபர்ஸ்ட் ஆர்கனோஜெனிசிஸ் சொல்லுவோம். அந்த 3 மாதத்துல தான் உறுப்புகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த உறுப்புகள் ஃபார்ம் ஆகிற டைமில் நமக்கு நல்ல ஹெல்த்தி நியூட்ரிஷன்ஸ் தேவைப்படும். ஃபோலிக் ஆசிட்லாம் ரொம்ப முக்கியம். ஃபோலிக் ஆசிட் தேவைப்படும், வைட்டமின் டி தேவைப்படும். இல்லை ஏற்கனவே நமக்கு ஃபேமிலியில் சுகரோ தைராய்டெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு அதை செக் பண்ணிக்கணும். தைராய்டெலாம் இருந்தால் முதல்ல இதையே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஹீமோக்ளோபின் செக் பண்ணிக்கணும். அது ஸோ நம்ம மெயினாக ஃபோலிக் ஆசிட்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது ப்ரெக்னன்சி ஆனோடனே நம்ம கொடுத்துடுவோம் இந்த 3 மந்த்ஸில். அதே சமயம் அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் நமக்கு எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். வைரல் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. இல்லை அந்த எக்ஸ்போஷர் ரேடியேஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ மெயின் அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் தான் உறுப்புகள் உருவாகுது. அப்போது அந்த உறுப்புகள் உருவாகக்கூடியது இந்த மாதிரி ஏதாவது நடுவில் ஏதாவது டேஞ்சர்ஸ் இருந்துச்சுன்னா உறுப்புகள் உருவாகிறதுல பிரச்சனைகள் வரலாம், அப்நார்மாலிட்டிஸ் வரலாம். இது ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ். சில பேருக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் அபார்ஷன் ரிஸ்க் அதிகமாக அதுவும் இருக்குது. ஏன்னா அபார்ஷன் ரிஸ்க் உருவாகிற குழந்தை கரு நார்மலாக இல்லைனாலும் யூட்ரஸே அதை அபார்ட் பண்ணிடும். இல்லை அந்த கரு ஃபார்ம் ஆகிட்டு அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரொஜெஸ்டராங்கிற ஹார்மோன்ஸ் ஏதாவது லெஸ்ஸாக இருந்தாலும் அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி தானாகவே அபார்ஷன் ஆகும், இல்லை ஹார்மோன்ஸ்னால அந்த யூட்ரஸில் இது அதுக்கு ஏதாவது மாத்திரைகள் இருக்கா, இல்லை எது நம்ம பார்த்து பத்திரமா வச்சுக்கணும்? இப்போ நம்ம யங்காக இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. கொஞ்சம் ஒரு ஏஜ் அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை நின்றுச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரொஜெஸ்டரான் சப்போர்ட் கொடுத்துருவோம். இல்லை ட்ரீட்மெண்ட் இல்லாமலே நேச்சுரலாக நிற்குது, கொஞ்சம் ஏஜ்டாக இருக்காங்கன்னா அந்த ப்ரொஜெஸ்டரான் சப்போர்ட் கொடுக்கலாம். ஒரு ப்ரிவென்டிவ் மாத்திரையாக தான் கொடுப்போம். மாத்திரையாக தான் ப்ரிவென்டிவாக இருக்கிறதா யூஸ்வலாக ப்ரிவென்டிவாக தேவைப்பட்டா இருந்தால் நம்ம கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். சப்போஸ் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே உங்களுக்கு வயிற்று வலிக்குதுன்னு வராங்க, சப்போஸ் ஸ்பாட்டிங் இருக்குன்னு வருவாங்க, ஸ்டமக் பெயின் மாதிரி இருக்குது டாக்டர், ஸ்டமக் இது கொஞ்சம் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்குன்பாங்க. ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியில் ஏற்கனவே அபார்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லலாம் அவங்க. இந்த மாதிரி எல்லாம் இண்டிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரொஜெஸ்டரான் சப்போர்ட் கொடுப்போம். ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் 3 மாதத்துல ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ஏன்னா யூஸ்வலாக இந்த பிளசண்டா ஃபார்ம் ஆகிற வரைக்கும் தான் ப்ரொஜெஸ்டரான் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பிளசண்டா ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, நஞ்சு நல்லா ஃபார்ம் ஆகிறது இந்த 4th 5th மந்தில் தான் நல்லா ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் நம்ம இந்த கருமுட்டை எங்கேருந்து ஃபார்ம் ஆகும், ஓவரி, அந்த ஓவரியில் கருமுட்டை எங்கே ஃபார்ம் ஆகிருக்கும் அது அந்த இதில் காப்புசுலிட்டியம் அதுலேருந்து தான் அந்த ஹார்மோன்ஸ் வரும். ஸோ அந்த ஹார்மோன்ஸோடைய சப்போர்ட்டு யூட்ரஸ்க்கு சரியாக இல்லைன்னா, ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு இந்த 3 மந்த்ஸில் அந்த சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் சிலவங்களுக்கு. ஸோ அந்த 5th மந்த் வரைக்கும் அந்த பிளசண்டா ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா சப்போர்ட் வந்துடும்.
ஸோ அதனால் அது ப்ளசண்ட்டாக ஃபார்ம் ஆன வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு இந்த 3-4 மந்த்ஸுக்கு நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட் கொடுப்போம், அப்புறம் ரெடியூஸ் பண்ணிப்போம். இது வந்து மைல்டு சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு. அப்படி இல்லை அடிக்கடி ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்குது, இல்லை ப்ரீவியஸ் அபார்ஷன் ஆகிருக்கு, இல்லை ரொம்ப லேட் ப்ரெக்னன்சி, ஏஜ் ஆகி ப்ரெக்னென்ட் ஆகிருக்கு, இந்த சில இண்டிகேஷன் இருக்கிறவங்களுக்கு நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் கொஞ்சம் நாள் கூட கண்டினியூ பண்ணுவோம். அடுத்து நடுவில் 3 மாதம் டாக்டர், அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற 3 மந்த்ஸ் வந்து இந்த உறுப்பானதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டெவலப் ஆகும். இப்போ ஃபார்ம் ஆகின கரு வந்து இந்த அடுத்த 3 மந்த்ஸில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா மற்ற உறுப்புகள்லாம் ஃபார்ம் ஆகும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து இன்டெஸ்டைன்ஸு எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஹார்ட்டு அந்த 5th மந்தில் தான் அந்த ஹார்ட்டோடைய ஃபுல் இதுவுமே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் தான் உங்களுக்கு அந்த ட்ரைமஸ்டரில் தான் அந்த ட்ரிபிள் ஸ்க்ரீனிங்னு பார்ப்பாங்க. மேஜராக 3 டிஃபெக்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. டவுன் சிண்ட்ரோம், ட்ரைசோமி 13, 18, 21. அந்த 21ங்கிறது வந்து டவுன்ஸ் பேபின்னு சொல்லுவோம். அது 13, 18லாம் சில உறுப்புகள் வந்து டேமேஜ் இதாக இருக்கலாம், அனாமலிஸ் ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ஸ்க்ரீனிங் பண்ணுறது. அப்புறம் 5th மந்தில் தான் ஹார்ட் நல்லா டெவலப் ஆகும். அந்த ஹார்ட் வந்து 20 to 22 வீக்ஸில் தான் மற்ற எல்லாம் அந்த ஹார்ட் ஃபுல்லாக பார்க்குறது. மேஜர் இதில் முடிஞ்சிடும் ஹார்ட் இதெல்லாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் போட ஆரம்பிக்கிறது தான். ஃப்ளூயிட் ஜாஸ்தி, அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் நல்லா இதாகணும், பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதெல்லாம் அடுத்த இந்த செகண்ட் நடு ட்ரைமஸ்டரில் நடக்கும். அடுத்து லாஸ்ட் 3 டாக்டர், அந்த லாஸ்ட் 3 இதில் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 3 மந்த்ஸில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதோடைய ஃபங்க்ஷனிங், உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனிங் கொஞ்சம் டெவலப் ஆகிறது, ஃப்ளூயிட் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இதாகிறது, ப்ளஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா வெயிட் போடுறது. அந்த லாஸ்ட் செமஸ்டர் இதில் தான் ட்ரைமஸ்டரில் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் வெயிட் ஆகும். ஓ, அது எதனால டாக்டர் ஒரு சில பேர் பிறக்கும் போது எல்லோ பேபி எல்லாம் பிறக்குது? உங்களுக்கு எல்லோ பேபி பிறக்கிறது வந்து லிவர், நமக்கு வந்து நம்ம லிவர் குழந்தைங்களுக்கு வந்து லிவர் வந்து மெச்சூராக இல்லைன்னா லிவருடைய ஃபங்க்ஷனிங் சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும், இம்மெச்சூர்னு சொல்லுவாள். அப்போ வந்து கொஞ்சம் எல்லோவாக இருக்கும், பில்ரூபின் கொஞ்சம் ஜாஸ்தியாக எல்லோவாக இருக்கும், அது சரியாயிடும். அது எதனால வந்து ஒரு சில பேருக்கு 7 மாதத்துலேயே குறப்பிரசவம் ஆகுது டாக்டர்? 7 மாதத்தில் குறப்பிரசவம் ஆகிறது இந்த யூட்ரஸோட ஸ்ட்ரென்த்து சரியில்லை, யூட்ரஸோட வாய் பகுதி வந்து லூஸ் ஆகிடும், யூட்ரஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, யூட்ரஸோட வாய் வந்து உங்களுக்கு சிலவங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அது இன்டர்னல் லாஸ் இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா குழந்தை வந்து 7 மாதத்துலேயே பிறக்கும். ஆனால் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லையா? இல்லை 7th மந்த்லேயே உங்களுக்கு பிறக்கிறதுனா உங்களுக்கு வந்து பேபி 28 வீக்ஸ் தானே இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரீடம் பேபி மாதிரி தான். ஸோ நம்ம வந்து இன்னியரில் வச்சு பார்த்துக்கணும். இந்த 28 வீக்ஸில் வந்து பேபிக்கு வெளியில் வந்து இருக்கக்கூடிய லங்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷனிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் அதுக்கு வென்டிலேட்டர் சப்போர்ட் தேவைப்படும். NICU நியோனட்டல் கேரில் தான் வைக்கணும் பேபியை. ஓ, எத்தனை நாளைக்கு இருக்கணும் டாக்டர்? அது 28 வீக்ஸில் பிறந்தா அது எப்படினாலும் எப்படியும் ஒரு 1 மந்த்தாவது இருக்கும். ஐயோ, நார்மல் ஆகி வரதுக்கு. சம்டைம்ஸ் அந்த 30 அது ஹேண்டில் பண்ணுறது, ஃபீடிங்லாம் பண்ண ஒன்றும் இல்லை, எல்லாமே வெளியில் தானே வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில சமயம் சில குழந்தை 28 வீக்ஸ் அதை கூட அலர்ட் ஆகிடும், ஒரு 1 or 2 வீக்ஸ் வச்சுட்டு கொடுத்துருவாங்க அம்மா. ஆனால் கொஞ்சம் கேர்லேயே வச்சுருப்பாங்க. இப்போது IVF மூலமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க இல்லையா? இப்போ IVF மூலமாக குழந்தை பெற்றுக்கும் போது அது கரெக்டாக ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனால் அது எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது சில பேருக்கு யூட்ரஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் உங்களுக்கு வந்து அந்த ஏதோ சொல்கிறீங்களே ப்ளசண்ட்டாக ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, அது எதனால டாக்டர்? அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? IVFல எம்ப்ரோ ஃபார்ம் ஆகி போகிற மட்டும்தானே செய்கிறோம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக யூட்ரஸில் தான் வளரணும் குழந்தை. நான் கேட்குறதுன்னா IVFலேயே ஒரு கருவை உருவாக்கிடுவீங்களா? கரு வந்து அது வந்து ஒரு 5 days தான் கரு தான் நம்மளால் உருவாக்க முடியும், முழு குழந்தையெல்லாம் உருவாக்க முடியாது. IVFல வந்து எப்படின்னா 4 நாள் அந்த எண்ணெயை வச்சு 2 செல் 4 செல் 5 செல் அப்படி ஒரு 4 நாள் தான் வளர்க்க முடியும். அப்போ அது வந்து கருவாக தான் இருக்கும், குழந்தைய உருவாயிருக்காது. கருவோட ஸ்டேஜில் தான் இருக்கும். அதான் நம்ம யூட்ரஸில் போகிறோம். அதுக்கப்புறம் அது பதிஞ்சு அதுக்கப்புறம் அது உருவாகணும். ஓ, அந்த பதியறது நிறைய பேருக்கு பதியாது இல்லையா? அது எதனால டாக்டர்? அது பதியாறது வந்து உங்களுக்கு அந்த ஒன்று கருவோடைய ஹெல்த்தினஸ், அந்த ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த கரு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், ஜெனட்டிக்லி நார்மலாக இருக்கணும். அதுவும் யூட்ரஸ்க்குள்ளே நம்ம அம்மாவுக்கும் யூட்ரஸ்க்கும் உள்ளே வந்து இம்யூனோ மாடுலேஷன் சொல்லுவோம். இது நம்மளோட கரு, இது நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். சில நிறைய விஷயங்கள் உள்ளே நடக்கும், அக்செப்டன்ஸ் நடக்கும். இப்போ நம்ம கருங்கிறது நமக்கு வந்து ஃபாரின் பாடி தான். இப்போ எப்படி மற்ற உறுப்பு ஆர்கன் டொனேஷன் எடுக்கிறப்போ மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஹஸ்பண்டோடைய அணுக்கள் நமக்கு வந்து ஃபாரின் பாடி. ஸோ அந்த குழந்தை உருவாகி நம்ம யூட்ரஸ்குள்ளே பதிகிறப்போ அந்த யூட்ரஸ் நமக்கு நிறைய விஷயங்கள் உள்ளே நடக்கும். இது நம்ம குழந்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற சில ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு அதான் நான் சொன்னேனே, முதலே சொன்னேனே, குழந்தை ஃபார்ம் ஆகுறது ஈஸி கிடையாது. உள்ளே எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. அப்போ உள்ள ஒரு ரியாக்ஷன் நடக்குது, இந்த குழந்தை நமக்குது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய நல்ல குட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் உள்ள. ஸோ அதை அக்செப்ட் பண்ணி
அக்செப்டன்ஸ் வந்துச்சுன்னா வளர ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஐவிஎஃப்ல ஒரு கருவை எடுத்து இன்செர்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதுலேருந்து அந்த கரு வந்து எத்தனை நாள் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பீங்க? அந்த லேடி ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆக்சுவலாக நமக்கு வந்து மேக்ஸிமம் 5 days லேபில் மானிட்டர் பண்ணுவோம். இப்போ எக் எடுத்துட்டு 5 days மானிட்டர் பண்ணுவோம். அப்போ எக்கு வந்து நாங்கள் 13th 12th 13th டே ஆஃப் பீரியட்ஸில் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 days, ஒரு 17th 18th டே அந்த மாதிரி கரு உள்ளே போட்டுருவோம். அப்புறம் மீதி ஒரு வாரம் 15 உள்ளே வளர ஆரம்பிக்கும். ஸோ கரு உள்ளே போட்டதுலேருந்து ஒரு 10 daysக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், பிளட் டெஸ்ட்டு. அதில் ப்ரெக்னன்சி பிளட் டெஸ்ட்டில் தெரிஞ்சு போய்டும் நமக்கு ப்ரெக்னன்சி ஆயிருக்கா இல்லையான்னு டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓ, அப்போ அந்த 10 daysல பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. பீரியட்ஸ் அந்த 28 daysலேயே நமக்கு ப்ரெக்னன்சி எல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ ஐவிஎஃப்னால என்ன, இயற்கையாக ப்ரெக்னன்சினா என்ன? இயற்கையாக ப்ரெக்னன்சியில் மென்சஸ் வந்ததுலேருந்து அடுத்த மென்சஸ்க்குள்ளே தெரியும். எப்படி தெரியும்? உனக்கு மென்சஸ் வரலன்னா நமக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஐவிஎஃப்ல என்ன பண்ணுறோம், எம்ப்ரியோ போட்டுடுறோம். எம்ப்ரியோ போட்டுட்டு 10 days கழிச்சு ஒரு 10 days செக் பண்ணால் பிளட் டெஸ்ட்டில் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ சூப்பர் டாக்டர். ஸோ பொதுவாக வந்து ஒரு தாய், ஒரு பெண் அப்படின்றவங்க பொதுவாக அவங்க கர்ப்பம் ஆனதுலேருந்து டெலிவரி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும்? இப்போ நார்மல் எல்லா ப்ரெக்னென்சிலையுமே ஒன்ஸ் ப்ரெக்னென்சி ஐவிஎஃப் ப்ரெக்னென்சிங்கிறது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ரொம்ப ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி தான். அது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்போ நார்மலாக ப்ரெக்னென்சியில் வந்து ப்ரெக்னென்சி ஆன டைமில் வந்து மெயினாக என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், கொஞ்சம் வாக்கிங் எக்ஸசைசஸ் பண்ணணும். இதுதான் மேஜராக. வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா நம்ம ப்ரெக்னென்சி ஆகிட்டாலே கொஞ்சம் டயர்டாகும், தூக்கம் வரும். அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். விட்டுறணும் அவங்கள. அது பண்ணணும். மெயினாக நல்ல நியூட்ரிஷன் எடுத்துக்கணும். கூட்டமான பிளேஸஸ்க்கு, நிறைய க்ரௌடட் பிளேஸஸ் போகிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா தேவையில்லாமல் இன்ஃபெக்ஷன், ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிட்றது, ஐஸ்கிரீம், இந்த சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டா நிறைய இன்ஃபெக்ஷன் வரதை ப்ரிவென்ட் பண்ணலாம். க்ரௌடட் பிளேஸை போகணும். மெயின்லி ஹில் ஸ்டேஷன் நாங்கள் ஏற வேண்டாம்னு சொல்லுவோம். ஃப்ளைட்டில் கூட ஏர்லி ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் ஃப்ளைட் ஜேர்னிஸே கூட நம்ம சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ண சொல்கிறது. ஏன்னா ஆக்சிஜன் லெவல் கம்மியாகலாம். ஏன்னா ஹில் ஸ்டேஷன்லாம் ஏறினா நம்ம லேண்ட் இங்கே இருக்கிறத விட அங்கே ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். ஸோ அதனால் கொஞ்சம் மூச்சுத்தண்ணை இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீதிங் ப்ராப்ளம் வரலாம். அது ப்ரெக்னென்சியாக இருந்தால் அங்கேயே இருக்கிறவங்களுக்கு அது யூஸ் அக்செப்ட் ஆகிடும். நம்ம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வரலாம். எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஓகே, யாருக்கு அந்த இது இல்லையோ சிலவங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் உண்டு. கெப்பாசிட்டி இல்லை அதை தாங்கிறதுக்குன்னா வரலாம். ஸோ அது ஒன்று. அது தவிர ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலிங். சும்மா இப்போ முன்னாடி மாதிரி பழைய ஏறி ஓடிட்டு வந்துட்டு ஆக்டிவாக இருக்கணும். அதுக்காக அவங்க வந்து ஓவராக சிலவங்களும் வீட்டிலே இருக்க மாட்டாங்க. ட்ராவலிங் பண்ணணும், ட்ரெயினில் போகணும், வரணும், இங்கே போகணும், அங்கே போகணும். அந்த கொஞ்சம் ட்ராவலிங் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா முன்னாடி மாதிரி இப்போ எல்லாரோட உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்குல்ல கேர்ள்ஸ் எல்லாம். அதனால் கொஞ்சம் ட்ராவலிங் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு 3 months கொஞ்சம் இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணலாம். லாஸ்ட் 3 monthsலேயே கொஞ்சம் இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன் இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகலாம், இல்லை ப்ளீடிங் ஏதாவது வரலாம். ஸோ ப்ரெக்னென்சிலேயே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்போம். ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், பொசிஷன்லாம் பார்த்து பண்ணுங்கன்னு. அது ஒரு இது இருக்குது இன்டர்கோர்ஸ் பண்ணுறதுலையும். ட்ராவலிங்கை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். க்ரௌடட் பிளேசஸ் போகிறது அப்படி போகணும் அவசியம் போகணுன்னா மாஸ்க் போட்டுக்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் அவுட் சைட் ஃபுட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மெயின்லி இந்த ஐஸ்கிரீம்ஸு, ஏரேட்டட் பாட்டில்ஸு, இந்த டெட்ரா பேக்ஸு அதெல்லாம் பேக்கேஜ்டாக இல்லாமல் இருக்கிறது பெட்ரு. தண்ணி அவங்க என்ன பேக் பண்ணுறாங்க அது எல்லாம் இப்போ ஜூஸை வாங்கி குடிச்சிடுறாங்க. ஜூஸில் போடுற ஐஸ் எல்லாமே எந்த தண்ணியில் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு ஒரு நல்ல குவாலிட்டியாக ட்ரை பண்ணுறது. நீங்கள் சொன்ன இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது டாக்டர். கண்டிப்பாக வேறு ஒரு வீடியோவில் உங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டை கேட்குறோம். நன்றி தீனா.